Okay, our next topic is central bank. Okay, central bank na உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் நம்ம சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் மானிட்டரி அத்தாரிட்டி வந்து மானிட்டரி அத்தாரிட்டி இஸ் அன் இன்ஸ்டியூஷன். இட் இஸ் அன் இன்ஸ்டியூஷன் தட் மேனேஜர்ஸ். ஸோ சென்ட்ரல் பேங்க் தான் ஒரு இன்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணுறாங்க. இது என்னென்னலாம் மேனேஜ் பண்ணணும், ஒரு ஸ்டேட்டோட கரன்சி அதை மேனேஜ் பண்ணும், மணி சப்ளையை மேனேஜ் பண்ணும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை மேனேஜ் பண்ணும். ஓகே, ஸோ ஓவராலாக நம்ம கண்ட்ரியில் வந்து மணி ஃப்ளோவாக இருக்கட்டும், மணி சப்ளையாக இருக்கட்டும், கரன்சி ரேட்டாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும், எவ்ரி திங் இஸ் மேனேஜ்டு பை சென்ட்ரல் பேங்க், தட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் இது இன்னொரு ஃபங்க்ஷன் கூட பண்ணும், என்னென்னா இட் ஓவர்சீஸ் தி அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓவர்சீனா இட் சூப்பர்வைசஸ் தி அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் சூப்பர்வைஸ் பண்ணுறது, லைக் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, லைக் அவங்க ரிமைனிங் பேங்க்ஸ்க்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ ஆல் தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் பை சென்ட்ரல் பேங்க். ஓகே, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் இந்தியாஸ் சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் விச் கண்ட்ரோல்ஸ் த மானிட்டரி பாலிசி ஆஃப் an Indian rupee. It is commenced in its operations on April 1935 in accordance with the Reserve Bank of India Act in 1934. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிசர்வ் பேங்க் இந்த ஆக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த இயர் ஆஃப் 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் கீழே இதோட ஆப்ரேஷன்ஸ், இந்த சென்ட்ரல் பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸ் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 1935 வந்து it started its operations. எந்த ஆக்ட் கீழே? அண்டர் தி ஆக்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் in the year of 1934. So the original share capital was divided into shares of ₹100 each fully paid அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மீனிங் என்னென்னா, ஸோ ஈச் ஷேர் வந்து எதில் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, ₹100 அப்படிங்கிற ஒரு ஷேர் கணக்கில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் வேர் இனிஷியலி ஓன்ட் அண்ட் என்டையர்லி பை ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, லைக் இந்த இயர் 1934க்கு முன்னாடி இது வந்து எல்லாமே ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இது வந்து இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, மணி சப்ளை, எல்லா ஆப்ரேஷன்ஸ் வந்து யாரால் வந்து இனிஷியலாக அது வந்து அதெல்லாம் யார் சூப்பர்வைஸ் பண்ணாங்கன்னா, ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் சூப்பர்வைஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் this act only, this central bank, that is Reserve Bank of India, started operating and started supervising all the commercial banks. Okay, so following India's independence on 15th August 1947, the RBI was nationalized on 1st January 1948. ஓகே, எப்போ ஆர்பிஐ எப்போ நேஷ்னலைஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ ஷுட் ரிமெம்பர் இட் இஸ் இந்த இயர் 1949 1st January. So this is the year and date and month of the nationalization of RBI. Okay, and coming to, so before functions நம்ம டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி, let us discuss the history, administration and functions. So what is the history of Reserve Bank of India அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், it is formed in April 1st 1935. ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் தி ஆக்ட் ஆஃப் RBI ஆக்ட் இந்த 1934. அண்ட் நேஷனலைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, January 1st 1949. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து it is moved from Calcutta to Mumbai in 1937. So the headquarters of RBI is in Mumbai. ஓகே, ஸோ இது வந்து யூஸ்வலாக கல்கட்டாவில் தான் இருந்திருக்கு. ஆனால் 1937 இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கட்டாவில் இருந்து மும்பைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அண்ட் கம்மிங் டு த ஃபஸ்ட் கவர்னர் ஆஃப் RBI யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பர்ன் ஸ்மித் வாஸ் தி ஃபஸ்ட் கவர்னர் ஆஃப் RBI. ஸோ ஆஸ்பர்ன் ஸ்மித்னாலே இது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னால ஹீ இஸ் ஏ ஃபாரினர். அண்டு இப்போ கரண்ட் யார் கவர்னர் அப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI கவர்னர் யாருன்னு பார்த்தாங்கன்னா, சக்தி காந்தா தாஸ் அப்படிங்கிறவர் தான் இப்போ ப்ரெசென்ட்டாக கவர்னர். ஓகே, அண்ட் கம்மிங் டு அட்மினிஸ்ட்ரேஷன், இட் இஸ் த சென்ட்ரல் பேங்க் ஆர் ரெகுலேட்டர் ஆஃப் ஆல் த பேங்க் இன் இந்தியா. ஸோ எல்லா பேங்க்ஸையும் யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ஆல்சோ கால்ட் அஸ் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த RBIவே அதர் நேம் இருக்குது, என்னென்னா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். ஸோ எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த RBI வந்து
during the time of crisis, if any economic crisis இருக்கிறப்போ இந்த ஆர்பிஐ மட்டும்தான் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லோன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியும், due to the CRR ratio. So that's why this RBI is called as lender of last resort. Since it is giving, RBI is giving loans to the commercial banks to meet their financial crisis, this is also called as lender of last resort. Okay, அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்ட் பாயிண்ட் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கவர்னர்ஸ் வந்து நம்ம ஆர்பிஐக்கு 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, அலாங் வித் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, வந்து இந்த எல்லா கவர்னர்ஸையும் எல்லா டெப்யூட்டி கவர்னர்ஸையும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, தே ஆர் அப்பாயிண்டட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, this is about administration. Coming to functions உங்களுக்கு அப்வியஸ் நல்லா தெரியும். மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இட் இஷ்யூஸ் கரன்சியை பிரிண்ட் பண்ணுவாங்க. banker to the government, it acts as a like on behalf of government வந்து இவங்க தான் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இட் கலெக்ட்ஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ். ஓகே, ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கே இவங்க பேங்கராக ஆக்ட் பண்ணுவாங்க. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ரெகுலேட்டர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ central bank is the main regulator of the entire nation, the entire country. Okay, and coming to the next point, custodian of forex na foreign exchange. This central bank is acting as a custodian of forex. Custodian na agent in kuda sollalam. So it is acting as a agent of the government in terms of foreign exchange. Okay, and coming to the next point, controller of credit. ஸோ எல்லா கிரெடிட் வந்து நிறைய பேங்க்ஸு லைக் தே ஆர் கிவிங் கிரெடிட் அண்ட் லோன்ஸ் இல்லையா. ஸோ அது வந்து என்ன பர்சன்டேஜில் தரணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும், எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி லோன் கொடுக்கணும், இது எல்லாமே யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா, யார் இதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இட் இஸ் ஓன்லி சென்ட்ரல் பேங்க். ஓகே, அண்ட் கம்மிங் டு த ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் யூ நோ this first function is monetary authority. Since central government is acting as a head in supply of money and determining the rate of interest and exchange rate, so it controls everything regarding all the currencies. Okay, and one more function it does is it controls inflation and rising prices. So இந்த மாதிரி ஒரு எக்கானமியில் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் இருக்குது, எக்கானமியில் வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்குது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து சென்ட்ரல் பேங்க் தே வில் டேக் a necessary steps in order to avoid or in order to prevent difficult situations in the country. So that is the first point. And coming to the issuer of கரன்சி, உங்களுக்கு கரன்சி வந்து நமக்கு யார் இஷ்யூ பண்ணுவாங்க, இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் இட் இஸ் அ சோல் அத்தாரிட்டி டு இஷ்யூ கரன்சி. யார் எந்த ஒரு சோர்ஸும் எந்த ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கரன்சி இஷ்யூ பண்ண மாட்டாங்க. கரன்சினால யார் இஷ்யூ பண்ணுவாங்க, இட் இஸ் ஓன்லி சென்ட்ரல் பேங்க். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேக் கரன்சி சர்க்குலேஷன் இருக்கும்ல, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். அண்ட் கமிங் டு த தேர்ட் ஒன், த இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். எந்த ஒரு பேங்கிங் இப்போ எல்லாமே நீங்கள் எந்த ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு லைக் ஃபெட்ரல், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் தே நீட் டு take license from the central bank. Without the license from the central bank, no bank is accepted as a legal bank. Okay, so that is a third point. And coming to fourth one, as I told you already, the central bank is acting as a banker to the government. It acts as a banker both to the central and the state governments. Okay, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு கவர்மெண்ட்ஸுமே இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ பேங்கர். இட் ப்ரொவைட்ஸ் ஷார்ட் டேர்ம் கிரெடிட், இட் மேனேஜஸ் ஆல் த நியூ இஷ்யூஸ் ஆஃப்
government loans, servicing the government debt outstanding, and the nurturing the market for government securities. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன்று கவர்மெண்ட்ஸ்க்கு லோன்ஸ் தருவாங்க, சர்வீசிங் தி கவர்மெண்ட் டெப்ட். இப்போ ஏதாவது கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும், எதிர் இட் இஸ் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், எனி கவர்மெண்ட்டாக இருந்தாலும், லைக் இஃப் தட் கவர்மெண்ட் பர்டிகுலர் கவர்மெண்ட் ரொம்ப கடனில் இருக்குது, அப்படி லைக் நிறைய அவுட்ஸ்டாண்டிங் டெப்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட this central bank is helping the individual governments by giving loans or credits to the government. Okay, it advises the government on banking and financial subjects. Okay, it in short every solana government, this central bank is acting as a like educating the governments in terms of finance and banking. Okay, and it educates the government, and also it helps in government in time of need. Okay, so that is the fourth point. And coming to bankers bank, so RBI is the bank of all the bank in India, as it provides loan to banks, accept the deposit of banks, and rediscount the bills of banks. ஸோ ஆர்பிஐ தான் எல்லா பேங்க்குக்குமே இது மெயின் பேங்க்காக இருக்குது. எப்படின்னா மித்த எல்லா பேங்க்குக்கிட்ட இருந்தையும் யூஸ்வலாக நம்ம நார்மல் பேங்க்ஸ்க்கு வந்து பீப்புள் தான் வந்து லைக் டிபாசிட் பண்ணுவாங்க, கிரெடிட் வாங்கிக்குவாங்க, லோன் வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த எல்லா பேங்க்குக்குமே அந்த பேங்க்கு தான் லைக் பேங்க்காக யூஸ் ஆகுது. ஸோ எல்லா பேங்க்குமே ஆர்பிஐ கிட்ட போய் டிபாசிட் பண்ணுறாங்க, லோன் வாங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி. ஸோ இன் திஸ் வே திஸ் ஆர்பிஐ இஸ் ஆக்டிங் ஆஸ் பேங்க் டு ஆல் தி பேங்க்ஸ். ஓகே, ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ஆக்ட் ஆஸ் கிளியரிங் ஹவுஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஆர்பிஐ மேனேஜஸ் 14 clearing houses. It facilitates exchange of instruments and processing of payment institutions. ஓகே, எத்தனை ஹவுசஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க? 14 clearing houses அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேமெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மூத் ப்ராசஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 14 clearing houses வந்து ஆர்பிஐ வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் கமிங் டு 8th பாயிண்ட், கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி this RBI is acting as a custodian and an agent of the government in terms of foreign exchange. Okay, it administers and enforces the provision of Foreign Exchange Management Act, FEMA, in the year of 1999. So under this act, RBI is buying and selling the foreign currency in order to maintain the exchange rate of Indian rupee versus foreign currencies. Okay, இந்த foreign exchange act எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த year of 1999. ஓகே, இது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து ஃபாரின் கரன்சிஸ் வந்து வாங்குறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நம்மளோட கரன்சி ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லைக் இது எதுக்குன்னா நம்ம வந்து இப்போ நம்ம இந்தியன் ருப்பி வந்து when compared to US dollars our இந்தியன் ருப்பி இஸ் வெரி லெஸ் இல்லையா? ஆனால் வந்து இந்த ஒரு ஃபாரெக்ஸ் மெயின்டைன் பண்ணலினா இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கரன்சிஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தட் this is actually implemented, and then RBI is acting and helping buying and selling the foreign currencies. Okay, and coming to 9th one, regulator of a economy. It controls the money supply in the system, monitors different key indicators like GDP and inflation, etc. So money supply வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. So it should be according to the situation and according to our economic level. ஸோ இதெல்லாம் யார் ரெகுலேட் பண்ணுவாங்க, யார் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுவாங்க அண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் தே ஆல்சோ மானிட்டர்ஸ். அவங்க வந்து ஜிடிபி, நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் லெவல் எப்படி இருக்குது, எல்லாமே அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் கமிங் டு 10th one, மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இட் இஸ் ஹெல்பிங் இன் மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அண்ட் ஸோ எனி அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே லைக் தே வில் மேனேஜ். RBI is manage all the government securities. And coming to this next one, regulator and supervisor of payment and settlement systems. The Payment Settle System Act of 2007
gives RBI oversight authority for the payment and settlement system in the country. So RBI focuses on the development and functioning of safe, secure and efficient payment and settlement mechanisms. Okay, ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக நம்ம வந்து எவ்வளோ லோன்னாலும் ஒரு ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்க முடியும். நமக்கு எவ்வளோ டெபாசிட்ஸ் எவ்வளோ காசாக இருந்தாலும் நம்ம போய் டிபாசிட் பண்ண முடியும். எதுக்காகனா அது ஒரு நம்பிக்கை தான். அந்த ஏன்னா எல்லா பேங்க்கும் வந்து ஆர்பிஐ கீழே ஒர்க் பண்ணுது. ஸோ ஆர்பிஐ இஸ் ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் functioning safe and secure and efficient payment. So RBI main function enna safe, efficient and secure payment and settlement mechanisms. Okay, so that is the 11th point. And coming to the 12th one, developmental role. This role includes the development of quality banking in India. நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைக் ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி விட இப்போ வந்து நிறையா ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. லைக் நிறையா மணி சேவிங் ஸ்கீம்ஸ் அண்ட் கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தான் டெவலப்மெண்டல் ரோல்ஸ். It helps the common people in order to encourage in savings money and in also to getting loans easily in order to start their businesses. So எல்லா வகையிலுமே these RBI under RBI banks is helping people all around our country. Okay, so it also helping the government in constructing financial structures. கவர்மெண்ட்டுக்கே பேங்கராக இருக்கிறதுனால so it also helping the government as well. Okay, so that is the 12th point. And coming to 13, publisher of monetary data and other data. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளோ மணி சப்ளை ஆகிட்டுருக்கு, என்னென்ன எக்கனாமிக் டேட்டா, என்னென்ன புது பாலிசிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம வந்து ஆர்பிஐ எல்லாமே யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ ஆர்பிஐ கலெக்ட்ஸ் அண்ட் கொலேட்ஸ் அண்ட் பப்ளிஷஸ் டேட்டா ரெகுலர்லி. ஸோ இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள் அண்ட் அதர் பேங்க்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னென்ன நியூ ஸ்கீம்ஸ் பண்ணலாம், என்னென்ன எப்படி லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கம்மியாக இருக்குது, எல்லாமே வந்து every information is given by RBI. Okay, so exchange manager and controller. RBI represents India as a member of International Monetary Fund. Okay, most of the commercial banks are authorized dealers of RBI. As I already discuss பண்ண மாதிரி எல்லா authorized banks வந்து commercial banks வந்து it is a authorized dealer from RBI. Okay, and then banking ombudsman scheme. Okay, which means that ஸோ இந்த ஒரு ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, லைக் ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஸ்கீமு மூலிமா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். த்ரூ ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டில் வந்து நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். அந்த மாதிரி அப்பீல் பண்ணுறப்போ they will take necessary actions in order to solve our problems. So that is called as banking ombudsman scheme. Okay, and the last one is banking codes and standards board. So to measure the performance of banks against codes and standards based on established global practices, the RBI has set up the banking codes and standard board of India. So that is BCSBI. So performance அவங்களோட கோட் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் இருக்கும். ஆர்பிஐக்கு வந்து ஒரு கோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணுதா எல்லா ரிமைனிங் பேங்க்ஸ் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க கொடுக்குற கோட்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காக they have established a global practice. அதுதான் என்னது, பேங்கிங் கோட்ஸ் அண்ட் த ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ தட் இஸ் the few functions of central bank. Okay, hope you guys understood. Thank you.